நம்ம இதோ இங்கே தான் மசாஜ் பண்ணுவோம் கொஞ்ச நேரம் வீக்லி. மசாஜ் வந்து எவ்வளோ வாங்கினாங்கன்னா 600 ஒரு ஆளுக்கு வாங்கினாங்க. இப்போ நாங்கள் அங்கே பீச்சில் குளிக்க போகிறோம். இதான் நக்பான் பீச். இதுதான் அவங்களோட ஸ்விம்மிங் பூல். அழகாக இருக்குல்ல, குட்டியாக இருந்தாலும் அழகாக இருக்கு. அக்கா ஹோட்டலுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. பாருங்க காலையிலே தாங்க பீச். இந்த பீச் கொஞ்சம் வினோதமாக இருக்கும். ஆமாம், இதோ இப்படி தாங்க இருக்கும். தண்ணி பாருங்க, பில்டிங் ஒட்டிச்சு அப்படியே. ஆனால் அழகா இருக்குல்ல எல் நீடோ பீச். நாங்கள் பார்த்தீங்களா வாட்டர்மெலன் பைனாப்பிள் ஜூஸ் சொல்லியிருக்கோம். இந்த வியூவோட நல்லா இருக்கும்ல, அழகா. குட் ஆஃப்டர்நூன் காய்ஸ். என்னடா ஆஃப்டர்நூன் சொல்றீங்களா? சொல்றேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நாங்கள் லேட்டாக தான் எழுந்திரிச்சு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போனோம். அது ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணேன், அதை அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு. இங்கே சொன்னேன்ல, இது வந்து வீகன் சொல்லிட்டு, வீகன் ஹோட்டல் சொல்லிட்டு. என்னன்னா பிரேக்ஃபாஸ்ட் கூட வீகனில் தாங்க கொடுப்பாங்க. அதனால எனக்கு அவளையும் பிடிக்கல. ஆனால் வீட்டில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுச்சு, நல்லா தான் இருக்குன்னு சொல்லிச்சு. இப்போ இந்த வியூ அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா 1:30. நம்ம வந்து இங்கிருந்து எங்கே போக போகிறோம்னா, இங்கே பக்கத்தில் நக்பான் பீச்னு ஒன்று இருக்கா. அதுதான் ரொம்ப அழகான பீச்சா. இங்கே எல்லிடோலே ரொம்ப அழகான பீச்சா. அங்கே அழகான சன்செட் பார்க்க முடியும்னு எங்கள் ஹோட்டலில் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பீச் வந்து அந்த பீச்சில் வந்து எங்கள் ஹோட்டல் இப்போ நாங்கள் தங்குறோம்ல, இவங்க அக்கா வந்து அங்கே ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே வந்து போகிறதுக்கு வந்து நேற்று அதில் காட்டினல ஒரு ஆளுக்கு வந்து 700 peso போயிட்டு வரதுக்கு ரவுண்ட் ட்ரிப். ஸோ நாங்கள் 2 மணிக்கு எடுத்துருக்கோம். 2 மணிலேருந்து 7 மணிக்கு திருப்பி ரிட்டன் ஆகும். சன்செட்லாம் முடிஞ்சு ரிட்டன் ஆகுறதுக்கு போகிறதுக்கு 45 நிமிஷம், வர்றதுக்கு 45 நிமிஷம். ஸோ இப்போ 2 மணிக்கு போனோம்னா 2:45 தான் போய் சேருவோம். திருப்பி வரும்போது 7:45 தான் வருவோங்க. இன்னைக்கு நம்மளோட பிளான் என்னன்னா, அங்கே போயிட்டு அங்கே நம்ம அவங்க அக்கா ஹோட்டல் வச்சிருக்கனால அங்கே போனோம்னா நம்ம வந்து அந்த சன்பெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயா. அப்புறம் இன்னொன்னா ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமா ஃப்ரீயா. அதனால நம்ம அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற பீச் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். நாங்கள் வந்து எல்லிடோவில் வந்துட்டு ஐலண்ட் டூர்லாம் எடுக்கல. ஏன் எடுக்கலன்னா, எங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வேறு உடம்பு சரியில்லையா, அதனால எடுக்கலைங்க. ஒரு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம அடுத்த கண்ட்ரிக்கு போகும்போது நம்ம ஹெல்த்தியாக போகணும் அதுக்கு. ஸோ நம்ம ஐலண்ட் டூர் எடுக்கல. அதுக்கு பதிலாக நம்மளே சொந்தமாக இந்த ஐலண்ட்லாம் சுற்றி பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த நக்பான் பீச்சுக்கு போகிறோமா, அது போயிட்டு எப்படிலாம் இருக்குன்னு போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம். நாளைக்கு வந்தோன்னா இங்கே எல்லிட்டு வந்து இப்போ நம்ம தங்கியிருக்கிற பக்கத்தில் இருக்கிற பீச்சஸ் எல்லாம் போய் பார்க்கலாம். இதே எங்களோட பிளான். ரெஸ்ட் எடுத்தோங்க, சாப்பிட்டோம், வந்து ரெஸ்ட் எடுத்தோம். ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்காம நாங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும்னு நினைக்கிறோமோ அத்தனை மணிக்கு எழுந்தோம். அதாவது 9 மணிக்கு எழுந்தோம். 9 மணிக்கு காலையில் எழுந்தோம். இத்தனை நாள் வந்து 4 மணி 5 மணி 6 மணின்னு சொல்லிட்டு ஏச்சிட்டே இருந்தோம். அதனால சீக்கிரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நாங்கள் விட்டமின் வச்சுருக்கோம், சாப்பிடாம இதை அப்படியே போட்டு வச்சுருந்தோமா ஒரு ஃபியூ மந்த்ஸு, அதனால பிராச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னிலேருந்து அந்த விட்டமினும் சாப்பிட போகிறோம். பார்ப்போம், உடம்பு சரியாயிடும் நம்புறேன். நம்மளுக்கு வந்து இந்தமாரி ஒரு டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்குள்ளே டேட் போட்டு கொடுத்துருக்கோம். இது போய் கொடுத்தா தான் அங்கே போய் நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியும் ஃப்ரீயாக. அப்புறம் பீச் டவல் வந்து நம்ம ஹோட்டல்லே கொடுத்துருவாங்க. நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க காட்ட வேணாம், பாய்ச்சிக்கலாம். ஓ கொடுத்துருக்கு, தேங்க்யூ. ஓகே, இதான் நம்ம வேணாங்க. ஓகே, இவர் நம்மள ஏற்றிட்டு போகிறோம். நம்ம 2 பேர் மட்டும் தானா? இங்கே பாருங்க, 3 ரூல்ஸா ஹாப்பி லைஃப்க்கு. ரூல் நம்பர் 1, do not hate because the life is too short to waste time in hating others. இது நம்ம எப்பவுமே செய்கிற விஷயம் தான். ரூல் நம்பர் 2, do not compare. Don't try to be someone else, try to be the best version of yourself. இதுவும் நம்ம எப்பவுமே செய்கிறது தான். ரூல் நம்பர் 3, don't worry. Remember the day you stop worrying will be the first day of your new life. இதுவும் நம்ம எப்பயுமே செய்கிறது. அப்போ நம்ம ஒரு ஆமாம், அதனால தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். இப்போ கிளம்பிட்டோம்.
போயிட்டு இருக்கோங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த ட்ரிப்புக்கு நாங்கள் எவ்வளோ கட்டணும்னா 1000 பெசோ கட்டணும். இன்னைக்கு கட்ட வேண்டாமா, நாளைக்கு நம்ம செக் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு வெட்டிக்குவாங்க. நம்மள வந்து இறக்கி விட்டுருது. நீங்க பாருங்க, இது 5 ஸ்டார் ஹோட்டலாம். ஆனா இந்த பாதை பாருங்க எப்படி இருக்குது. பஸ் நாங்க இந்த மாதிரி கேம்பிங் டென்ட்ல தங்கலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணுவோம். ஆனா என்ன எல்இடில என்ன பிரச்சனைனா, அந்த மாதிரி கேம்பிங் டென்ட் எல்லாமே விட்டு உள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் வச்சிருக்கேன். அதனால சரி நாங்க வேணான்னு சொல்லிட்டு தான் கடிச்சு அந்த ஹோட்டல் எடுத்தோம். ஏன்னா அதுல கொமையில கீழே படிக்கும் போது எழுதியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு அக்கா ஹோட்டல் இருக்கே, அந்த அக்கா ஹோட்டலுக்கு அவங்களுக்கு கூட்டிட்டு போங்க, புக் பண்ணி நம்ம போய்க்கலாம், அங்க போய் ஸ்விம்மிங் எல்லாம் பாய்ச்சிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இது புக் பண்ணிக்கிட்டோம். ஆனால் நல்ல இதை புக் பண்ணலான்னு இப்போ சந்தோஷப்படுறேன். எங்களுக்கு எப்பயுமே நல்லா ஹாப்பனிங்காக இருக்கிற ஒரு இடம் தான் பிடிக்கும். ஜெனிமாக்கு இந்த மாதிரி குட்டி சண்டெல்லாம் பிடிக்காது எனக்கு. ஏன்னா நாய் வந்துடும், பேய் வந்துடும், ஒரே பயம். பேய் வந்துச்சு. பேய் வந்தது மட்டும் இல்ல, எழுப்பி விட்டுருச்சு வேற. கத்தி அப்படின்னு யாரும் அடிக்கிறாங்க. ஆனா நான் ஸ்ட்ராங் பர்சன், எல்லாத்தையும் ஃபைட் பண்ணுவேன். வீட்ல எப்படி தெரியுமா நான் சொல்லிட்டேன், இங்க பாருங்க நான் காட்டுறேன். காலையில இப்படி ஏச்சு அப்ப நான் கேட்டேன், நீ ஓகே ஆடு, இப்படி பின்னாடி வெளியே போயிட்டு நான் ஓகே, அப்படியே ஜெடி நீ பின்னாடி வெளியே போறேன், இல்ல நான் ஓகே. அவங்க அந்த மாதிரி எனக்கு தெரியலங்க, இது ஹோட்டல் எங்கதான் இருக்கு புரியவே இல்லையே. ஏய், this is a glamping man, you wait and see. அக்கா ஹோட்டல்ல சும்மாவா பாரு. இப்ப ஹாய், நம்ம ஷவர்ல இதனா, இது ஷாம்பூல வேற எடுத்து வந்தேன். Thank you. பாத்ரூம் இருக்கு. சும்மா அப்படியே காஞ்சிட்டு போக வேண்டியதான். வைக்கலாம் போய் நம்ம ரூம்லயே குடிச்சுக்கோ. யாருக்கிட்ட இப்ப நான் குடுக்குறது தெரியல. இதாங்க இந்த ஹோட்டல். Yes, the swimming pool. Swimming pool no. The first gate. ஃபர்ஸ்ட் ஹோட்டல் இருக்கு போல. ஹோட்டல் பண்ணி குளிக்கிறாங்க. இதுதான் அக்கா ஹோட்டல். நம்ம கொஞ்சம் தூங்கலாம். ரொம்ப டயர்டா இருக்கு. ஒண்ணுமே செய்யாமலே கருப்பாயிட்டேன்னா என்ன. நம்ம இதோ இங்கதான் மசாஜ் பண்ணுவோம் கொஞ்ச நேரம் வீக்லி. மசாஜ் வந்து எவ்வளவு வாங்கினாங்கன்னா 600 ஒரு ஆளுக்கு வாங்கினாங்க. ஒரு ஹவர் பண்ணாங்க, செம்மையா அமுத்தினாங்க. நானும் அன்னிலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு மெல்லமா அமுத்துங்கன்னு. யாருமே அது கேட்க கூட மாட்டாங்க, திருப்பி வேகமாவே அமுத்துறாங்க. ஸோ ஆனா பீச் ஓரத்துல ஒரு மசாஜ் சூப்பரா இருந்துச்சு. கடமை அதுவும் 2 பேத்தி கூட முடியலையா மசாஜ் பண்ணது, கொஞ்சம் தெம்பா இருக்கு. அப்புறம் அப்படியே நாங்க வந்து 200 வெள்ளி டிப்ஸ் கொடுத்தோம் அவங்களுக்கு, ஏன்னா நல்லா அமுத்துனாங்க. ஆமா, நல்லா பாத்துட்டாங்க. அப்புறம் இப்படி போயிட்டு வந்ததுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, வெயிலே இறங்கிச்சு. வெயில் இறங்கிருச்சு. இப்ப போய் ஆட்டம் போடலாம். ஆமா, கருப்பா இருக்கு. கருப்பா இருக்கு இல்ல, இழுச்சுடாங்க இருக்குதுங்களா. இப்ப சொல்லுங்க. லைட்டா பரவாயில்ல, பீச் கருப்பா. ஆமா, நான் கருப்பாய் சோப்பா வரேங்க. அதான் என்னோட பிளஸ் பாயிண்ட். விக்கி நான் வந்து ட்ரை மசாஜ் பண்ணியா? ஆமா, நான் வந்து ஆயில் மசாஜ் பண்ணேன். செமியஞ்சி. ட்ரை மசாஜ்னா என்னன்னு கேளுங்க. அதே ஆயில் தானா? இல்ல, ட்ரை மசாஜ்ல சட்டை கழட்டாம ஜெனிமா வந்து சட்டை கழட்டிட்டு. அதான் வித்தியாசம். நாங்க லைஃப்ல கெட்ட பழக்கம்னு ஒண்ணும் இல்ல பெரிய அளவுக்கு. தண்ணி அடிக்கிறது, கெட்ட பழக்கமே இல்ல. தண்ணி அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, காஃபி குடிக்கிறது கூட இல்ல. வெறும் ஒரு கெட்ட பழக்கம்னா கொக்கோ கோலா குடிப்போம், அதான் கெட்ட பழக்கம். அது நான் குடிப்பேன் ரொம்ப. முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாக்குறேன். அப்புறம் அந்த மாதிரி கெட்ட பழக்கம் இல்லாதனால எங்களுக்கு நிறைய காசு சேஃப் ஆகும். ஆனா நாங்க அந்த காசை ஈக்குவலா எங்க செலவு பண்ணிடுவோம்னா இந்த மாதிரி மசாஜுக்கு செலவு பண்ணிடுவோம். ஏன் அதுவும் செய்வோம்னா, ஏன்னா நாங்க ரொம்ப நடப்போம். நாங்க டிராவலுக்கெல்லாம் வந்து ரொம்ப நடப்போம், காலெல்லாம் பொண்ண வலிக்கும். ஸோ அதனால மசாஜ் பண்ணாதான் அடுத்த நாள் திருப்பி அதே ஆக்டிவோட திருப்பி நடக்க முடியும். அதனால மசாஜ் பண்ணுவோம். ஸோ எங்களோட காசு அதில் கட் ஆகி இதில் போகும். ஆனால் நான் நினைக்கிறேன் அதை விட இது பெட்டர். ஏன்னா ஹெல்த்துக்கு அது நல்லது இல்லை. இதுனா மசாஜ் தானே, கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஆமாம், அதனால தான் நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கேன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா விக்கிநாத்கோட சீக்கு வந்து 2 நாள் 3 நாள் தான் சரியாயிடுச்சு பாருங்களேன். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிகவர் ஆக முடியுதுன்னா இந்த மாதிரி நாங்கள் நடக்கிறதோ எக்ஸசைஸ் பண்ணுறதோ இதனால தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு சிகரெட் தண்ணிலாம் அடிக்காதீங்க. எங்களை மாரி வேணும்னா அந்த காசை மசாஜ்க்கு வச்சுக்கோங்க. கருத்து சொல்றேன்னு நினைக்கிறேன். நல்லது சொன்னா எடுத்துக்கடி தானே. இப்போ நாங்கள் வந்து பீச்சில் குளிக்க போகிறோம். இதான் நக்பான் பீச். ஆனா நாங்க போய் முழுங்க போறது இல்ல. இந்த அலை அடிக்குது நல்லா. ஆமா, ஏன் முழுங்க போறது இல்லைன்னா வேணாம், தேவையில்லாத ரிஸ்க். ஓ இங்க வர்ற அழிய யூ பிளடி பகர். அங்க பாருங்க நல்லா இருக்கு. ஒன்னு வருது. ஓ பெருசு. ஓ எப்படி இந்த மாதிரி? ஓ இன்னொரு பர்ஸ் வருது. இப்படி ஒரு ஈவினிங் இருந்திருக்கீங்களா? இங்க வந்ததுல இருந்து டெய்லி பீச் லைஃப். ஆனா இந்த தண்ணி மேல நல்லா சுத்தமா இருக்கு. ஆமா, அவங்க சொன்னதை காட்டுதா இந்த பீச். பல்லாவல்ல இந்த பீச் கொஞ்சம் அழகா தான் இருக்கு. நல்லா அலை அடிக்குதுங்க. சரி, நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணுங்க. நாங்க வந்து இந்த பீச்ல கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு. யாரோ ட்ரோன் விடுறாங்க பாரு. நாங்க கொஞ்ச நேரம் இந்த நாங்க கொஞ்ச நேரம் இந்த பீச்ல விளாண்டுட்டு அப்புறம் அந்த ஸ்விம்மிங் பூல் போகும்போது திருப்பி உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். அது பீச்சா? ஸோ இதுதான் நம்ம அக்காவோட ஹோட்டலு. கிளம்பிங் வச்சுருக்காங்க. இப்படி உள்ளே போனால் நம்ம ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. நம்ம உள்ளே போகலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். சன்செட் ஆகிட்டுருக்கு. ஆனால் இந்த ஸ்கைலாம் வந்ததுனால இந்த க்ளவுட்ஸ்லாம் ஸ்கையெல்லாம் மறைச்சி சன்னையும் மறைச்சிருச்சு. ஸோ சன்செட் நம்மளால் பார்க்க முடில. பட் இந்த வியூ அழகாக தான் இருக்குது. நல்ல ஒரு காமான டேயாக இருந்துச்சு இன்னைக்கு. சரி, நான் உங்களுக்கு போய் ஸ்விம்மிங் பூல் காட்டுறேன். சரி, இங்கே ஒரு செக்யூரிட்டி கார்டு இருப்பாரு. ஸோ நம்மளுக்கு எக்ஸஸ் இருந்தால் மட்டும்தான் இங்கெள்ள பூர முடியும். நம்ம அவங்க சிஸ்டரோட ஹோட்டலில் தங்குறதுனால நம்மளுக்கு ஸ்விம்மிங் பூலுக்கு எக்ஸஸ் கிடச்சிச்சு. இதுதான் அவங்களோட கிளம்பிங் டென்ட்டு. ஸ்விம்மிங் பூல் போகணுன்னா இப்படி போகணும். இந்த டென்ட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அடித்த வெயிலுக்கு இந்த கேம்பிங்கில் தங்கணுன்னா செத்தே போயிடுவோம். செம்ம சூடாக இருக்கும். இப்போ நான் ஒண்டி மட்டும் பேசிட்டு வரேன். ஜெனிஃபரை காணும் பார்க்குறேன். ஜெனிஃபர் என் கூடயே இல்லை. ஜெனிஃபர் அங்கே பெட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நாங்கள் ஸ்விம்மிங் பூல் போய் குளிச்சுட்டு ஷவரும் பண்ணிவிட்டு நான் போய் பீச் கட்டிட்டு வந்தேன். இப்போ அவங்களுக்கு அவங்க உடம்பு முடியல. ஸ்விம்மிங் பூல் காட்டல இல்லை இங்கே. இதுதான் அவங்களோட ஸ்விம்மிங் பூல். அழகாக இருக்குல்ல? குட்டியாக இருந்தாலும் அழகாக இருக்கு. அவள் தான் இந்த டே, அவள் தான் இந்த வீடியோவும் கூட. நாங்கள் போயிட்டு வந்தப்போ அதே வழியாக திருப்பி ஹோட்டலுக்கு போயிடுவோம். ஸோ இந்த டே இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. குட் மார்னிங் காய்ஸ். இப்போ காலையில் மணி 9 போகுது. நம்மளுக்கு தான் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் பிடிக்கலன்னு சொன்னோம்ல, ஏன்னா இங்கே வீகனாக இருக்குனால. அதனால இன்றைக்கி அவங்க அக்கா ஹோட்டலுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், நேற்று போனோம்ல ஒரு பீச்சுக்கு, அந்த பீச்சில் இருக்கிறது இல்லை, இது பக்கத்தில் இருக்கிற அவங்க அக்கா ஹோட்டல். எத்தனை அக்கா ஹோட்டல் இருக்குது பாருங்களேன்.
இப்ப இவரு கூட்டிட்டு போறாருங்க, போலீஸ் மாதிரி இருக்காரு பாத்தீங்களா, நம்மளுக்கு போலீஸ் எல்லாம் அசிஸ்ட் பண்றாங்க. இங்கதான் இருக்கு போல பக்கத்துல. இது நினைக்கிறேன், இதுவும் எச் ஹோட்டல் தான். எஸ்ஸா, இது எச் ஹோட்டல் தான். அதோ எச் ஹாஸ்பிட்டல் குரூப் தான் போட்டு. Restaurant is located to the fifth floor. ஓகே, Just press left click. தேங்க்யூ. சும்மாவே பண்ணிடலாமா? நம்ம இப்போ இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோங்க. உங்களுக்கு காட்டினது நான் எப்படி வந்தேன். ஸோ நம்ம ஹோட்டல் வந்து இதுதான் நம்ம ஹோட்டல். நம்ம ஹோட்டலுக்கு ஏற்றாப்புல இங்கே பிரேக்ஃபாஸ்ட். நான் கூட நினச்சேங்க இங்கே ரொம்ப தூரம் நடக்க வச்சுருவாங்க போல. ஏன்னா நேற்று ஒரு அக்கா ஹோட்டல் பார்த்தோம், அது கொஞ்சம் தூரமாக தான் இருந்துச்சு, 800 மீட்டரில். ஆனால் இவ்வளோ பக்கத்தில் இருக்கும்னு நினச்சி பார்க்கல. உங்களுக்கு அந்த வியூ காட்டுறேன் இங்கேருந்தே. பாருங்க, காலையிலே தாங்க வியூ. இது ஒரு பீச்சுங்க, இங்கே குளிக்கலாம். இப்போ இந்த போட்டெல்லாம் கிளம்பிடும் டூருக்கு, இப்போ நம்ம குளிக்கலாம். செம்மையா இருக்குல்ல? இதான் எல்னிடோ. இந்த மாதிரி குட்டி குட்டி பீச்சு, அப்புறம் வந்து அந்த லைம் ஸ்டோனோட அப்படியே இருக்கும், அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. எங்களுக்கு உடம்பு சரியாததுனால நாங்கள் போகல ஐலண்ட் ஹாப்பிங்கெல்லாம். பரவாயில்ல, ஏன்னா நாங்கள் நிறைய பீச்சஸ் பார்த்துட்டோம் எங்கள் ஃபிலிப்பீனில், அதனால வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். அதனால தான் நேற்று நாங்கள் தனியாக டிஐஒய் பண்ணி அந்த நக்பான் பீச் உங்களுக்கு காட்டினோம். ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் அப்புறமேல மத்தியானம் போல் சரியாயிட்டோன்னா போய் உங்களுக்கு இந்த பீச்சஸ் எல்லாம் கிட்டேயே காட்டுறோம். ஒன்றும் இல்லைம்மா, இங்கேயும் நம்ம சாப்பிட்றது. இதாங்க பிரேக்ஃபாஸ்ட். இது என்ன நார்மல் நாசி கோரிங்க? வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். இங்கெல்லாம் பாருங்க, நாங்கள் சாப்பிட்றதுக்கு இவள் தான் நாங்கள் சாப்பிடுவோம். இது ஏதோ வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸா, அது ஒரு கேக்கு, தண்ணி, அப்புறம் ஒரு எக்கு சொல்லியிருக்கோம். இப்போ இது சாப்பிட்டுட்டு மருந்து சாப்பிட்டுட்டு, அந்த மருந்து சாப்பிட்டா 4 hours ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் லஞ்சுக்கு போகும்போது உங்களுக்கு திருப்பியும் இந்த பீச்சஸ் நான் காட்டுறேன் அழகா. ஏமா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை. உனக்கே இல்லையா? பரவாயில்ல, ஆனால் இந்த வியூ நல்லா இருக்கு, அதனால வந்து இது ஹாப்பி தான். நான் போய் அதெல்லாம் காட்டினேன். கைஸ், இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா உங்களை கூட்டிக்கிட்டே பீச்சுக்கு போகிறோம். இந்த பீச் பேர் என்னன்னா எல்னிடோ பீச். ஸோ இப்போ அங்கே தான் போகிறோம். இந்த பீச் கொஞ்சம் இந்த மாதிரி எல்னி குடிக்கூடாது. இந்த பீச் ஏன்னா வெயில இதுல இந்த பீச் கொஞ்சம் வினோதமா இருக்கும். ஆமாம், இது வரைக்கும் பார்க்காதது, நாங்கள் பார்த்ததில்ல. மேபி நாங்கள் அந்த நாங்கள் சேர்த்துக்கோ. ஆமா, நாங்கள சேர்த்துக்கிறோம். நாங்கள் பார்க்காததில் ஒரு வினோதமான பீச். இப்படியும் ஒரு பீச் பார்ப்போம்னு தான் நாங்க எதிர்பார்க்கல. ஆமா, ஆனா இந்த பீச்சை பல ஏங்கல்ல போல. ஆமா, பல ஏங்கல்ல பார்க்க முடியும் இந்த பீச்சை. இங்க பாத்தீங்களா, வீடு, தண்ணி. சுனாமிலாம் அடிச்சுச்சுன்னா எப்படி இருக்கும் எப்பா. எனக்கு இந்த மாதிரி கடலுக்கு வந்தாலே அந்த பயம் மட்டும் தாங்க இருக்கும். நான் போற வரைக்கும் ஜப்ப பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆண்டாரே எதுவும் வரக்கூடாது. பீச், எல்லிடோ பீச் பாருங்க. லோக்கல்ஸ் எல்லாம் குடிக்கிறாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் மத்த நேரத்துல வந்தா 11 மணிக்கு ஃபாரினர்ஸ் கூட குளிப்பாங்க. தேங்க்யூ. கட்டுறதுக்கும் தண்ணிக்கும் கிட்டே இருக்கலாம், அதை காட்டுறது. ஏன்னா நான் இப்படி ஒரு பீச் பார்த்ததில்ல. பில்டிங்கு பக்கத்துலயே பீச். பீச், அது பீச்
பீச் என்னன்னா தண்ணி எப்பயும் இருக்கும் கடல்ல, ஆனா குளிக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. ஆனா இங்க இதோ இங்கே படுத்துக்குவாங்க, நான் பாத்திருக்கேன். சன்பெட் போட்டு படுத்துக்கிட்டு இங்கே குளிப்பாங்க. ஆனா இங்க பக்கத்துலயே கட்டடம் இருக்கும். இது இந்த மாதிரி நான் ஒரு பீச் பார்க்கல. அப்புறம் இங்கே தான் போட்டு வேற வந்து நின்றுக்கும். இங்கே குளிச்சுக்கோங்க. எல்லாம் இங்கேதான். ஆனா அப்புறமேல் சாயங்காலம் நீங்க தண்ணி பின்னாடி போயிடும். ஆமா, இது வரைக்கும் இருக்க தண்ணி இதெல்லாம் நடக்கிற பதியா இருக்கும். பாத்தீங்களா தண்ணி அவ்வளவு தூரத்துக்கு வருதுன்னு. அவள கட்டடத்தை வந்து சாத்திரும் போல. இது இப்படி இருக்கு. அப்ப ராத்திரி எப்படி இருக்கும்? அதோ இங்க வரைக்கும் வரும் போல. அதனாலதான் தண்ணி இங்க அந்த கல்லு அது வரைக்கும் உடச்சிருக்கு. அது வரைக்கும் வரும். இதோ இப்படிதாங்க இருக்கும் தண்ணி. பாருங்க பில்டிங் ஒட்டிச்சு அப்படியே. ஆனா அழகா இருக்குல்ல எல் நீடோ பீச். நம்ம வந்து கோகோனட் குடிக்கலாம்னு வந்திருக்கோம். கோல்ட் கோகோனட் வேணும் சொல்லுவோம். நாங்க இப்போ 2 கோகோனட் வாங்கியிருக்கோம். ஏன்னா இது வந்து கோல்டு கோகோனட், அது வந்து நார்மல். அது திருந்தது. நான் திருந்திட்டு நானும் தெரிஞ்சிடுவேன் தான். நேற்று தான் நான் சொன்னேன். கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சது. ஒரு 6 நாள் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சது. பெருசாலாம் யோசிக்காதீங்க. நாங்க ஏதோ பெரிய பாவத்தை பண்ணி திருந்திக்கிட்டு ஐஸ் குடிக்க கூடாதுன்னு சொல்லி திருந்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம். தேங்க்யூ. அப்படியே இப்ப திரும்பணும்னா ரோடு. இந்த கடை கட்டிட்டு கடை ரொம்ப அழகு. நான் சூஸ் பண்ணிட்ட கடை. எந்த கடை? அசோக் போகும்போது காட்டுனது நான் இந்த கடைய. என்ன வந்துட்டேன். என்ன அங்க சுத்தி சுத்தி நம்ம ஹோட்டல்ல இருந்து நடுவு நிக்குது. ஆமா, கொஞ்ச நாள் இந்த வெயில்ல காஞ்சா நல்லா தான் இருக்கும் போல. காய வேண்டாம். ஏன்? அப்புறம் நம்ம லாண்ட்ரி கொடுத்துருக்கோம். எங்க பக்கத்துல லாண்ட்ரி இருக்கு, அது கொடுத்தோம். எப்பா வயிற்றுல அடிக்கிறாங்க. இந்த லாண்ட்ரி எவ்வளவு தெரியுமா? வயிற்றுல அடிக்கிறாங்களா? ஆமா, நம்ம பொறைக்கிற லாண்ட்ரி போட்டது 8 கிலோக்கு 315 பெசோ வாங்கினாங்க. ஆனா இங்க லாண்ட்ரி எவ்வளவு தெரியுமா? 1 கிலோக்கு 150 பெசோ. 1 கிலோக்கு அவ்வளவு காசு வாங்குறாங்க. பாத்துக்கோங்க, 8 கிலோ டைம்ஸ் பண்ணி பாருங்க. ஆமா, அதே வந்துருச்சு. 1000 பெசோ கிட்ட வந்துரும் போல. ஆமா, நாங்க இப்ப வாட்டி போய் கொடுத்தோம். 450 பெசோ வாங்கினாங்க. நாளே நல்ல துணிக்கு 300 பெசோ வாங்கிட்டாங்க. நேத்து வந்து ஸ்விம்மிங் செட்டை போய் கொடுத்தோம். ஸ்விம்மிங் செட்டை அப்கோர்ஸ் நாங்க வந்து அங்க நினைஞ்சதுனால அது கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கும். அது வெயிட்டே சேர்த்து கணக்கு பண்ணி 4 சட்டை தாங்க. 4 கிலோ. 4 கிலோ. அதுக்கு நாங்க எவ்வளவு தெரியுமா கட்டணும்? 345. ஏன்னா எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்கு. முதல் நாள் நாங்க எக்ஸ்பிரஸ்ல கொடுத்தோம் 450. எக்ஸ்பிரஸ் 2 ஹவர்ல கொடுத்துருவாங்க. எக்ஸ்பிரஸ் இல்லைன்னா 1 நாள்ல கொடுப்பாங்க 24 hours. நாங்க இப்போ 24 hours தான் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு 7:30 மணிக்கு போய் எடுக்கிறோம். அந்த லாண்ட்ரி கடை எங்க இருக்குன்னு காட்டுறேன். அப்புறம் ஒரு ஜெல்லு வாங்கணும். கடவுளே, என்ன ஜெல்லு முடிஞ்சிச்சு. அவசரத்துக்கு ஒரு ஜெல்லு வாங்கிச்சு. சரி, ஆமா, கிளேன்னு சொல்லி போட்டுச்சுங்க. உண்மையான களிமணுக்கு எடுத்து கொடுத்துனா கையை கூட கழுவ முடியல. களிமணு ஒட்டிச்சுனா அப்புறம் ஒட்டிக்கிச்சு தலையில. என்ன பண்றது? அப்படின்னா தலையோட குளிக்கணும். தப்பா ரூம் சுத்தம் பண்ணிட்டாங்க. இதான் எங்க ரூம் 509. இது தெரியுமா? நம்ம ஜப்பான் ஹோட்டலில் தங்கணும் தெரியுமா? அந்த மாரி ரூம் தான் இது. இது ஜப்பான்காரனோட ஹோட்டல். அதனால தான் இவங்க இப்போ அழகா எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்காங்க. டைசன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாங்கள் இப்போ ஜப்பானில் தங்கும்போது அவங்க காட்டினதுன்னா எல்லாமே குவாலிட்டியாக தான் கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு வச்சிருக்காங்க. 2 நாளைக்கு ஒரு வாட்டி வைப்பாங்க போல. இதோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி ரீஃபில் பண்ணுறாங்க. ஐயோ சரிங்க, நாங்கள் மாத்திரை சாப்பிட்டு கொஞ்சம் படுக்கிறோம். அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு பிரச்சனை தெரியுமா? இந்த ஹோட்டலில் ஒரே ஒரு பிரச்சனை தான். இங்கே வந்து ஏர்கான் சாத்தக்கூடாதாங்க. எங்களுக்கு வந்து ஏர்கான் வந்து நாங்கள் அவ்வளோ பாய்க்க மாட்டோம். எங்களுக்கு வந்து ஃபேனு சூடு இதுதான் பிடிக்கும். எங்களுக்கு சூடு தான் பிடிக்கும். ஆனால் இங்கே வந்ததுலேருந்து ஏர்கானில் இருந்ததுனாலேயே எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு என்னன்னு தெரியல. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் தெரியுமா? காலையில் போய் கோகோனட் குடிச்சோமா. இப்போ ஈவினிங் லஞ்சு போய் தாய்க்கடையில் சாப்பிட்டோம். அது உங்களுக்கு காட்டல. இப்போ போயிட்டு நம்மளோட ரூஃப் டாப் போயிட்டு அங்கே வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்க போகிறோம். ஏன்னா உடம்பு சரியாகலங்க. அதனால தான் ஜூஸாக குடிச்சு உடம்பு தேர்த்து வேண்டியது இருக்கு. ஐயோ ஹலோ இதுக்கு தான் போடும்.
ஹலோ. சரி நம்ம ஒரு சேரு எடுத்துக்குவோமா? செம்ம அழகா இருக்குங்க. அங்கே எங்க அங்கேயா? Yeah. ஓ சரி சரி இல்ல எங்க உட்கார போறா? ஓகே தான். இதுல உட்கார போறியா? கீழே உட்காரு. வா என்ன வியூ. நான் முதல்ல இப்போ எடுக்கிறேன், நீ ஆர்டர் பண்ணு. பார்த்தீங்கன்னா சன்செட் ஆக போகுதுங்க. மணி இப்போ வந்து 5:11. சாரி நான் பேசுறது ரொம்ப மெல்லமாக தான் கேட்கும், ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. ஓ இங்கே வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுப்பாங்களா? நாங்கள் பார்த்தீங்களா வாட்டர்மெலன் பைனாப்பிள் ஜூஸ் சொல்லியிருக்கோம். இந்த வியூவோட நல்லா இருக்கும்ல, அழகா. ஆனால் இது விலை எவ்வளோ தெரியாது. தெரியாது, அப்புறமேல தான் தெரியும். பீஸ் ஆஃப் ஸ்கையா. 36. மலேசியா காசுக்கு 36 குடிச்சிருக்கோம். ஓகேங்க, காலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே விட்டு உங்களுக்கு காட்டினேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனே தட்டி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் தான் உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.